வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் புதிய கோவிட் பிரிவு பரவுமா? மீண்டும் சுகாதார நடைமுறைகள். தனியார் பேருந்து சேவை தொடர்பில் வடக்கு ஆளுநரின் அறிவிப்பு. வடக்கு தெற்கு என்று உப்பு கிடையாது, உப்புத்தான். சபையில் அர்ச்சுனா சுனில் கந்தினித்தி கருத்து மோதல். நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம். பெயர் பலகையை அதிரடியாக அகற்றிய மாநகர சபை. பாகிஸ்தான் வானெல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை நீடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் புதிய கோவிட்-19 திரிபு பரவும் அபாயம் இல்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் பல ஆசிய நாடுகளில் புதிய கோவிட்-19 திரிபு பரவி வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் பொது சுகாதாரத்தை தயார்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் சாத்தியமான நோய் தொற்று சூழ்நிலைகளை முன்கூட்டியே அடையாளம் காண்பதற்காக ஆய்வு முறைமையும் செயற்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடிக்கடி கை கழுவுதல், இருமல் மற்றும் தும்மும் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் உட்பட அடிப்படை சுகாதார நடைமுறைகளை எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார அதிகாரிகள் கோவிட்-19 திரிபுகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வருவதால் அவர்கள் வழங்கும் தகவல்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்துமாறு சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கோவிட்-19 தொற்றின் உபதிரிவான JN1 திரிபு தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவரந்திர கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த திரிபு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 764 மற்றும் 769 ஆகிய வழித்தடங்கள் பேருந்து சேவைகளை காங்கேசன்துறை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார். இந்த தீர்மானத்திற்கு அமைவாக பேருந்து சேவையை ஒழுங்குபடுத்தி கண்காணிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட பிரதிபலிஸ் அதிபர் ஆளுநர் செயலக கூட்டத்தில் உறுதி அளித்திருந்த நிலையில் அதனை செயற்படுத்துமாறு பிரதிபலிஸ் அதிபருக்கு தொலைபேசியூடாக ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த அறிவித்தலை ஆளுநர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலய சூழலில் மாநகர சபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தின் பெயர் பலகை மாநகர சபையால் அகற்றப்பட்டுள்ளது. நல்லூர் ஆலய சூழலில் மாநகர சபையிடம் அனுமதி பெறாது அசைவ உணவகம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகத்திற்கான அனுமதிகளை பெறுமாறு மாநகர சபை உணவகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அனுமதியின்றி உணவகத்திற்கு முன்பாக வீதியோரமாக வைக்கப்பட்டிருந்த நிறுவனத்தின் பெயர் பலகை மாநகர சபையினரால் இன்று வியாழக்கிழமை அகற்றப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த உணவகத்தில் சில சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டமை தொடர்பில் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நல்லூர் ஆலய சூழலில் புனித தன்மையை பேணும் வகையில் குறித்த உணவகத்தினை அகற்ற கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் நேற்று புதன்கிழமை மகையர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு என்று உப்பு கிடையாது, எப்பொழுதும் உப்பு தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபையில் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா சுனில் கந்தினித்தி இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதன்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இவ்வாறு தெரிவித்தார். இருவருக்கும் இடையிலான இடம்பெற்ற கருத்து மோதலில் சுனில் கந்தினித்தி இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார்.
வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஆனையிரவு உப்பை அனுப்பாதீர்கள் என்றார்கள். வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று ஒன்றுமில்லை. இப்பொழுதெல்லாம் ஒரு உப்பு தான். பிரபாகரனின் உப்பு அப்போது இருந்திருக்கலாம். நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை அப்போது அளித்தீர்கள். ஆனையிரவு உப்பை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று கூறினீர்கள். 2012 முதல் புத்தளத்தில் ரஜலுணு உப்பு இருந்தது. அந்த காலத்தில் அதை நாங்கள் மாற்றம் செய்துள்ளோம். ரஜலுணு உப்பு கிடையாது, ஆனையுறு உப்பு கிடையாது. உப்பு என்றால் உப்பு தான். அதை நாங்கள் மாற்றி அமைக்கவில்லை. அர்ஜுனா, நீங்கள் இங்கே நகைப்புகளை செய்ய வேண்டாம். இவர்களுக்கு தலைப்பு ஒன்று இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு வருவார்கள். ஆனையிரவு மக்கள் உங்களைத்தான் தாக்குவார்கள். அங்கு செல்லாதீர்கள். அந்த உப்பு தொடர்பில் வந்த பிரச்சனை நல்லது. இப்போது உப்புக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. உப்பு துறைமுகத்திற்கு வந்திருக்கின்றது. அடுத்ததாக 2-3 நாட்களுக்குள் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பு. அடுத்ததாக நீங்கள் ஒரு பாம்பை பிடித்துக் கொள்ளுங்கள். சாரை பாம்பு ஏனும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இல்லாத பிரச்சனைகளை இங்கே எழுப்ப வேண்டாம். பாராளுமன்றத்தை நேரத்தை வீணடிக்க வேண்டாம். 3 நாட்கள் உப்பை பற்றி கதைத்து விட்டீர்கள் என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அர்ஜுனா தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு என்று உப்பு கிடையாது. நாங்கள் எந்த இடத்திலும் ரயிலுணு என்று கூறவில்லை. வடக்கு உப்பை தெற்கு பகுதிக்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் கூறவில்லை. வடக்கு உப்பை தெற்கு உப்புக்கு வழங்குவதற்கு நான் உதவி செய்கின்றேன். இது சிறப்புரிமை சட்டத்தில் வருகின்றது. எந்த ஒரு உறுப்பினருக்கும் அவரவர் தொடர்பான விடயத்தை குறிப்பிட்டால் அவர் தண்டனை சட்ட கோவை பிரிவின் கீழ் அதற்கான பிரச்சனையை எழுப்ப முடியும். நான் உங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டேன். நான் ஒருபோதும் கூறவில்லை. அங்கிருந்து கூற வேண்டாம். நீங்கள் இதை எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு காரணமான சீனா இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அறிவுரை கூற வருவது ஆச்சரியம் அளிப்பதாக வடக்கு மாகாண முன்னாள் சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சீன நாட்டின் பல்கலைக்கழக விரிவியலாளர் ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வறுமை ஒழிப்பு பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றை வழங்குவதற்காக யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரவுள்ளார். கோவிட்-19க்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவுக்கு பின்னர் 5 வருடங்கள் கடந்தும் இலங்கையின் பொருளாதாரம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கோவிட்-19 நோய் இலங்கையை மட்டுமல்ல உலகின் பல நாடுகளை தாக்கிய போதும் அந்த நாட்டின் பொருளாதார திடீரென சரிவுகளை கண்டிருந்தாலும் அதை வேகத்தில் மீண்டெழுந்தது. குறிப்பாக சுமார் 120 கோடி சனத்தொகையை கொண்ட இந்தியா கோவிட்-19 நோய் தாக்கம் ஏற்பட்ட போது பொருளாதார ரீதியாக சரிவு நிலைக்கு செல்லாத நிலையில் இன்று விவசாயத்துறையில் தன்னிறைவு கொண்ட ஒரு நாடாக திகழ்கின்றது. அதேபோன்று பங்களாதேஷ் கோவிட் தாக்கத்துக்கு அகப்பட்ட நாடாக இருந்த பொருளாதார சரிவுக்கு எட்டாது இலங்கைக்கு கடன் வழங்கிய பட்டியல் பங்களாதேஷும் உள்ளது. இலங்கை பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு கடனில் சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடன் 46% காணப்படுகின்ற நிலையில் தொடர்ந்து இலங்கை சீனாவின் கடன் பொறியில் சிக்கியுள்ளது. ஒரு நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்ற வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்கு கடன் மேல் கடனை அள்ளி வழங்குவதை விட பொருளாதார ரீதியான தூரநோக்கு திட்டங்களை வளர்க்க வேண்டும். ஆனால் சீனா இலங்கையில் பொருளாதார ரீதியான திட்டங்களை வளர்க்காமல் தன்னை தாங்கி வாழ வேண்டும் என்று நோக்கத்தோடு இலங்கைக்கு கடனை அள்ளி வழங்குகின்றது. இவ்வாறு கடன் மேல் கடனை அள்ளி வழங்கும் சீனா இலங்கையின் வறுமை நிலைக்கு பிரதான காரணமாக அமைவதோடு தொடர்ந்து இலங்கையை தனது ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் அதன் ஒரு அங்கமாக இலங்கைக்கு அயல் நாடான இந்தியாவை குறிவைத்து யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திட்டங்களை சீனா மறைமுகமாக மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போதைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் கருத்தரங்கு என்ற போர்வையில் உள்நுழைய ஆரம்பித்துள்ளது. உண்மையில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் அதனை மத்திய அரசாங்கத்துடன் கருத்தரங்களை மேற்கொண்டு திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்ட வவுனியா பூவரசம்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசம்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
அவரை வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை பாதுகாப்புகளை அடிப்படையாக கொண்டு 27ஆம் தேதி வரை அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு 27ஆம் தேதிக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட இருந்த உப்பு நாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இதேவேளை தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்படவிருந்த 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்படவிருந்த 2800 மெட்ரிக் டன் உப்பு ஆகியவற்றை கொண்ட 3050 மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு தாமதமாகலாம் எனவும் அதன் பிறகு உப்பு தொடர்ந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கைக்காக அரசாங்கத்தின் உரமானியம் இதுவரை 6200 விவசாயிகளுக்கு 7600 ஏக்கர் நிலப்பரப்புக்காக 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கையாக 1,08,800 ஹெக்டேரில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாவட்டத்தில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. 2025 சிறுபோக செய்கைக்காக உர மானியமாக இதுவரை 6200 விவசாயிகளுக்கு 7600 ஏக்கர் நிலப்பரப்புக்காக 190 மில்லியன் ரூபாய் வைப்பில் இடப்பட்டுள்ளது. ஏனைய விவசாயிகளுக்கு அவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கமநல சேவை நிலையங்கள் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினால் வழங்கப்படும் உயரிய கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள தகுதியினை யாழ் மாநகர சபை இம்முறை இழந்துவிட்டதாக மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்தார். நல்லூர் கந்தசுவாமி கோயில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெறவுள்ள நிலையில் ஆலய சம்பிரதாய முறைப்படி முதலாவது களஞ்சியம் யாழ்ப்பாண மாநகர சபையினருக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வழங்கப்படவுள்ளது. வருடம் பாரம்பரிய முறைப்படி நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தினால் யாழ் மாநகர சபைக்கு வழங்கப்படுகின்ற இவ்வுயரிய கௌரவத்தினை பெற்றுக்கொள்கின்ற யாழ் மாநகர சபை அதற்கு ஏற்றாற்போல் ஆலயத்தின் புனித தன்மையினையும் பேணி காத்து வந்தது. அந்த புனிதத்தை தன்மையினை முன்னாள் ஆணையாளராக இருக்கட்டும், முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், அவர்கள் தொடர்ந்தும் அந்த புனித தன்மையினை பேணி வந்தார்கள் என்பது கடந்த காலங்கள். நல்லூர் கந்தபெருமானின் பெருந்திருவிழாவிற்கான யாழ் மாநகர சபைக்கு காளாஞ்சி நிகழ்வுக்காக யாழ் மாநகர சபை வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அப்பகுதியெங்கும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு அப்பகுதியின் புனித தன்மை பேணப்படுவது இது நடைமுறை. ஆனால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள நிலையில் இம்முறை மாநகர சபைக்கு முன்னால் ஒரு அசைவ உணவகத்தினை வைத்துக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை யாழ் மாநகர சபை செய்யவுள்ளது மிக வேதனையான விடயம். முன்னாள் மாமிச கடை, மாநகர சபை வாசல் தொடக்கம், நிறைகுடம், வாழை தோரணம், மஞ்சள தண்ணி விசிறல் என்று காளாஞ்சி நிகழ்வுக்கான ஏற்பாடுகள். அந்த வகையில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் நிர்வாகத்தினரால் வழங்கப்படுகின்ற இந்த உயரிய கௌரவத்தினை பெற்றுக்கொள்ளும் தகுதியினை யாழ் மாநகர சபை இம்முறை இழந்துவிட்டது. இன்னமும் நாட்கள் இருக்கின்றன. இவ்விடயத்தில் யாழ் மாநகர சபை உடனடியாக செயற்பட்டு யாழ் மாநகர சபையின் கௌரவத்தினை மீள நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொதுச்சந்தை நோய் பரவும் இடமாக மாறியுள்ளதாக வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வர்த்தகர்கள்,
நீண்ட காலமாக மருதங்கேணி பொது சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எமது பிரதான தேவையாக மலசர கூடம் காணப்படுகின்ற போதும் அதற்கான தண்ணீர் வசதி பல மாதங்களாக இல்லை. இதனால் இங்கு வருகின்ற வர்த்தகர்கள் மற்றும் மக்கள் மலசல கூடத்தை பாவிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. தண்ணீர் இல்லாத போதும் அருகில் காணப்படும் குளத்தில் தண்ணீர் அள்ளி மலசல கூடத்தினை சிலர் பாவிக்கின்றனர். இதனால் சிலர் இந்த பகுதிகளில் மலம் கழிப்பதால் துர்நாற்றம் வீசுகின்றது. வேறு இடங்களில் இருந்து வரும் சிலரும் இந்த மலசர கூடத்தை பாவிக்கின்றனர். பொது சந்தையின் சுற்றுப்புற சூழலை இரவு நேரங்களில் பலர் பாவிக்கின்றனர். மதுபான போத்தல்கள் அதிகமாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் இங்கு வரும் சிலர் சமைத்து சாப்பிட்டு விட்டு களியாட்டங்களிலும் ஈடுபடுகின்றனர். இது தொடர்பாக நாங்கள் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு பல முறை அறிவித்தோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுற்றுச்சூழல் மிகவும் அபாயகரமாக காணப்படுவதால் இதனால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் நிலை காணப்படுகின்றது. உடனடியாக பருத்தித்துறை பிரதேச சபை எமது தேவையை கருத்தில் கொண்டு மலசர கூடத்திற்கான நீர் வசதியை பெற்றுத் தருவதுடன் சுற்றுச்சூழலையும் துப்புரவு செய்யுமாறு நாம் வேண்டுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸை சந்தித்து கலந்துரையாடினர். இன்று முற்பகல் யாழ் தெல்லிப்பளையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தனிப்பட்ட விஜயமாக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கடற்தொழிலாளர் சார்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களிடம் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடன் கையளிக்குமாறு வடக்கு மீனவர் அல்லது வட பகுதி தமிழ் மக்கள் சார்பாக இந்த புத்தகத்தை கையளிக்கின்றோம். அவர் கொண்டு போய் சேர்ப்பார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாசிப்பார். இது தொடர்பான கரிசனையை காட்டுவார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த புத்தகத்தை அண்ணனிடம் கையளித்திருக்கின்றோம். ரொம்ப நன்றி. போன மாதம் 19ஆம் தேதி தொடர்வது வெளிநாட்டு செய்தி. பாகிஸ்தான் வானெல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை அறிவித்தது. இதற்கு போட்டியாக தனது வானெல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்து பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே போர் பதற்றம் மூடு பேச்சுவார்த்தைக்கு பின்பு அடங்கியுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வானிலையில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை மேலும் ஒரு மாதம் நீடிக்கப்படுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி ஒரே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு மேல் வான்வெளி கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்பதால் கடந்த மாதம் பாகிஸ்தான் விதித்த தடை மே 23ஆம் தேதி வரை அமலில் உள்ளது. இந்த நிலையில் இந்த தடை நீடித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா யூடியூப் தளம் மற்றும் இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.